இன்றைக்கி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே, உம்மையே நம்புவே, உண்மையாய் ஆராதிப்பே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே. நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, நம்பிக்கை. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். நீர் அவர்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர் என்பது வேதம் சத்தியம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கி எங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்பதை ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும், பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அதாவது அன்றைக்கு தலைப்பு, கர்த்தரை நம்பு உன்னை பாதுகாப்பார். கர்த்தரை நம்பு உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, அல்லது
கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை இருக்குமானால் உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை, இந்த வசனம் தேவன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை உணர்த்துகிற காரியமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பினால் உங்கள் கால்களை ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த பிரச்சனையிலும் நான் மாட்டிக்கொள்ளாதபடி பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தடுமாறாமல் இருக்கணும்னா கர்த்தரின் வழிகளையும் அவர் கொடுக்குற ஞானத்தையும் நமக்கு தேவையாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அவர் வழியும் அவருடைய ஞானமும் நமக்கு மிகுந்த ஒத்தாசையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி உலகத்தில் நம்ம எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நம்புகிறோம். விசேஷமாக நான் சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களே விக்கிரகத்தில் நம்பிக்கை வச்சுருக்காங்க, பில்லி சூனியத்தில் நம்பிக்கை வச்சுருக்காங்க, மந்திரத்தில் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா? நாம் அப்படி இல்லை நான் நினைக்கிறேன். நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அல்லேலூயா. நாம் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே தான். அதனால தான் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து அவர் உனக்கு நம்பிக்கையாய் இருப்பாரானால், அல்லது நீ நம்பிக்கையாய் அவர் மேல் இருப்பாரானால் கர்த்தர் உன் காலை எந்த சீங்குக்கும் விலக்கி காப்பார், அல்லது கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதே நலம். அப்போது எது நலம்? கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் நலமாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும், அது நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரை நான் நம்பினேன், அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே நாம் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நான் கர்த்தரை தான் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதுமில்லை. அல்லேலூயா. ஆகவே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, விக்கிரகத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, அதாவது பில்லி சூனியத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க, மந்திரவாதத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்க. அவரே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார், அவரே உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவரே உங்களுக்கு கண்மலையாகவும் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை அடித்தளத்திலிருந்து உருவாகணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், உன் நம்பிக்கைக்கு சோதனை வந்தாலும் நம்பிக்கையை மாத்திரம் இழந்து போயிடாதீங்க. என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையை நம்மோடு இருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 7வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி ஒரு அழகாக ஒரு ஜெபத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவன் ஜெபிக்கிறான், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் என்ன செய்கிறேன்? உம்மில் நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கு எல்லாருக்கும் விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு 3-4 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நம்புவதில் உறுதியாக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட்டு, நான் கர்த்தரை நம்புகிறோம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க நம்பிக்கையை நம்ம பார்த்துடலாம், எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது நீங்கள் தாய் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். எப்படி? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது தான் பிள்ளைகளும் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துவை பற்றி கொண்ட நம்பிக்கையில் அவர்கள் வளர்வார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நம்பியிருப்பாங்க, படிக்கிற விஷயத்தில் கர்த்தரை நம்பியிருப்பாங்க, தேவைப்படும் போது கர்த்தரை நம்பியிருப்பாங்க, அவங்க தேவைகளுக்காக ஆண்டவரை நம்பியிருப்பாங்க. இப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்கறது தான் பிள்ளைகள் நம்பிக்கையில் வளரும்.
அல்லேலூயா. ஆகவே தாயானவர்கள் நம்பிக்கையை ஊற்ற வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஊற்றி வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பார்க்குறோம், கர்த்தரை நம்புவதில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5-7 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இந்த 18வது அதிகாரம் 5-7 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்பது யார்? பாருங்க, கர்த்தர் நம்பி இருந்தா அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு என்ன ஆகுதான்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் கர்த்தர் அனுகூலமாக இருப்பார். நம்புறீங்களா? ஏன்னா அந்த ராஜா யார்? எசேக்கியா ராஜா. எசேக்கியா கர்த்தர் மேலே வைத்திருக்கிற, அதாவது இன்றைக்கி சொல்லணும்னா இந்த சபை மக்கள் இருக்கிற இந்த விசுவாசம் அல்லது இந்த சபை மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வேறு எந்த சபையிலையும் நான் பார்த்ததில்லை, அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, இனி வரக்கூடிய நாளில் நான் பார்க்க போகிறதில்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று நம்மளை பார்த்து சொல்லணும். பிரைஸ் லார்ட். இவங்க நம்பிக்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க தெரியுமா? அப்படிங்கிற பேர் நமக்கு வரணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் அவன் கர்த்தரை நம்பியிருந்தபடினாலே அவனுக்கு முன்னும் யாரும் இருந்ததில்லையா, அவனுக்கு பின்னாடி யாரும் அவனை போல நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா ஒருத்தருமே இல்லையா. அதனால் அவன் போகிற எல்லா காரியங்களிலும் அனுகூலம் உண்டாயிற்று. பிரைஸ்ல ஒரு ராஜாவுக்கு இவ்வளோ காரியத்தை செய்வாருனால் நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உண்மையாய் நீங்கள் அவரை பின்பற்றுவீர்களானால் உங்கள் காரியத்தையும் அவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அவங்க தகப்பனார் செய்த தாவீதினுடைய வழியில் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினவன். ஹல்லேலூயா. அதாவது விக்கிரகத்தை தோப்புகளை எல்லாம் வெட்டி எரிஞ்சு அங்கே தேவனுக்கென்று ஒரு காரியங்களை செய்து பலிபீடத்தை கட்டி எழுப்பினான் என்று பார்க்கிறோம். ஆகவே அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். இவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ராஜா இல்லவே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்த ராஜா இல்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா. என்றைக்கும் நம்மளை பார்த்து சபையை பார்த்து சொல்லணும், இந்த ஜனங்கள், இந்த சபை மக்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இவர்களுக்கு முன்னாடி இல்லை, இவங்களுக்கு பின்னாடி இருக்க போகிறதும் இல்லை. அந்த நம்பிக்கை அவ்வளோ தூரத்துக்கு உறுதியாக இருந்தது. அல்லேலூயா. ஆகவே நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். எசேக்கியாவை போன எல்லா காரியங்களிலும் அனுகூலம் உண்டானது போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் அனுகூலம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். அப்போ கர்த்தர் மேல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறதை பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அவங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அவங்க கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் விடுவிக்காமல் போனால், இதுதான் ஹைலைட்டு. அல்லேலூயா. அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? நாங்கள் எங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீ அறிந்திருக்கணும்யா. அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாமல் போனாலும் நீ வச்சிருக்கிற அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். கர்த்தர் மேல் தான் எங்கள் நம்பிக்கை இருக்கும்.
நாங்கள் செத்தாலும் அந்த நம்பிக்கை அவர் மேலே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆக இன்றைக்கி சில காரியங்களுக்காக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுத்துட்றாங்க, நம்பிக்கையை வச்சு இழந்துடுறாங்க, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டுடுறாங்க. அப்படி விடுறதுனால நமக்கு ஒன்றும் நன்மை கிடைக்க போகிறதே கிடையாது இல்லையா. அந்த நேரத்துக்கு வேணால் நீங்கள் உங்களை காப்பாற்றுறது மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னாடி கர்த்தரை விட்டு விலகினதுனால நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் தான் நிறையா வரும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தா உங்கள் ஜீவனே போனாலும் சரி, அல்லது என்ன தான் வந்தாலும் சரி, இந்த இந்த ஜீவனை போயிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போகிறோம், அவ்வளோதான் இல்லையா. என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை இன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை உருவாக வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். சரி, இப்போ எல்லாம் அவங்க நம்பிக்கையை பார்த்துட்டு என்னாச்சு, சூளையில் போட்டாங்க. அங்கே 3வது நபருக்கு மத்தியில் இன்னொரு நபர் இருக்கிறார் இல்லையா, 4வது நபராக இருக்கிறார். ஆகவே அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். சரி, இப்போ என்னென்னா ராஜா பார்க்குறான், என்னடா நம்ம 3 பேரை தானே போட்டோம், இன்னொருத்தர் இருக்கார் யார், அவனுக்கு ஒரே பதஷ்டம் வந்துருச்சு. வெளியில் கொண்டு வர சொல்கிறாங்க, அந்த நெருப்பின் வாடை கூட அவனுக்கு பள்ளியான். இந்த நெருப்பில் பக்கத்தில் நீங்கள் நின்னா நெருப்பு பட்டுச்சுன்னா கூட நமக்கு என்ன ஆகுது, முடியெல்லாம் கருகி போயிடும், அப்படி கூட கருகலையாம். அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது எதுவும் அவங்களை சேதப்படுத்தவே இல்லை. கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா அவங்களை எதுவும் சேதப்படுத்தவும் முடியாதுங்கிறத இங்கே பதிவு பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்பொழுது ஸ்தோத்திரம். தங்க தேவனை தவிர வேறு தேவனை சேவிக்காமல் அவரை யார் சொல்கிறா, அந்த ராஜா சொல்கிறான், அவரையே நம்பி இந்த 3 பேர் இருந்ததுனால அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. நம்பிக்கை அவர் மேலே இருந்ததுனால தூதனை அனுப்பி என்ன செய்கிறாரு, விடுதலை பண்ணினார் என்று பார்க்குறோம். கர்த்தர் மேலே அவர்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக அங்கே ராஜாவே என்ன செய்கிறான், சாட்சியாக நிற்கிறான். இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கையை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். இவர்கள் அவர்களுடைய தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோது வீணானதில்லை, அவங்கள தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ விசுவாச சபை, இந்திய கிறிஸ்துவ தேவ சபைங்கிறது இந்திய கிறிஸ்துவ விசுவாச சபை. சரி, கர்த்தருடைய சபைங்கிறது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற சபை தான் இந்த சபை. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் சும்மா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நைட்டு நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் எப்படி இருக்குது, நம்பிக்கை இருக்குதா, என்ன நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் நல்லவர், அது நீங்கள் சொல்கிறது நம்பிக்கைங்கிறது இக்கட்டான சூழ்நிலையில் கைவிடப்படுகிற நேரத்தில் அதுதான் அதிகமான உங்கள் நம்பிக்கை அங்கே இருக்கணும். வியாதியில் படுத்துட்டீங்க, ஐயோ செத்து போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சாகிறதுக்கு நம்மளை ஆண்டவர் வைக்கலை. அல்லேலூயா. அப்போ என்னத்துக்கு வைத்திருக்காரு, உயிரோடு இருப்பதற்காக தான். அப்போ அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்து காப்பாப்பார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா. அல்லேலூயா. 2வது காரியம், இழப்பின் மத்தியில் கர்த்தரை நம்புவதில் உறுதியாக இருக்கணும். நமக்கு இழப்பே வந்தாலும், நம்முடைய தொழிலில் நஷ்டம் வந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸில் நஷ்டம் வந்தாலும் சரி, அல்லது நாம் செய்கிற காரியங்களில் நமக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாம் இழந்து போனாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபகுக் சொல்கிறாரு 3வது அதிகாரம் 17 19 வரைக்கும், 17 19 வரைக்கும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவு மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், என்னுடைய வயலில் தானியம் அற்று போனாலும், கீழே என்னுடைய ஆட்டு கடையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், அல்லேலூயா, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சி எப்படி வரும், நம்ம நம்பிக்கை இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும்.
நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருப்பேன், அதுவே என்னுடைய மகிழ்ச்சி. அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்போ இந்த ஆபகுக்கு இப்படியாக சொல்கிறார். அல்லேலூயா. எது என்னை விட்டு போனாலும், எது இல்லாமல் போனாலும், எது எனக்கு நஷ்டம் வந்தாலும் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் தான் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க முடியும். புரியுதா? சும்மா சாதாரணமாக ஒரு காரியத்துக்காக நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். எனக்கு கர்த்தர் செய்வார், நான் நம்பியிருக்கிறேன், நான் நம்பினவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கை அப்படியே துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக 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 கர்த்தரை விட்டு நீங்கள் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட, ஆமாம், அல்லேலூயா, நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி தைரியமாக இருப்பீங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக இருப்பீங்க. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம், ஆமாம், இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து நம்பிக்கையாக இருக்கிறீங்கள, நம்பிக்கையாக தானே இருக்கீங்க, ஆமாம் தானே? இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரம். நம்பிக்கை இருக்குதா? இதுதான் நம்பிக்கை. ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் எதை இழந்து வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் காப்பாற்றுவார். என் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன், என் ஆண்டவர் நன்மை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய அழைப்பு வந்ததுனால நான் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டு எழுதினேன். எழுதிட்டு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நான் ரிட்டைர்மெண்ட் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டில் போகிறேன் அப்படின்னு. என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறேன், பிள்ளைங்க இப்போ தான் சின்ன பிள்ளைகளாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போகிறீங்களே அப்படின்னு. இல்லை, நான் போகணும். ஏன்? நான் அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன். சரி, அது உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் லெட்ரு எழுதி டேபிளில் வச்சுட்டு நான் வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். லெட்ரு ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு. 3 மாதம் கழித்து எனக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பும்போது ஒன்றுமே கொடுக்கல, ஒரு துண்டு கூட போயிட்டு வாப்பான்னு சொல்லலை. நான் ஒன்றை நம்பி நான் வரலை, நான் கர்த்தரை நம்பி வந்தேன். கர்த்தர் தான் அந்த வேலையை கொடுத்தாரு. கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு நான் போகிறேன். அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவருடைய ஊழியக்காரனாக இருந்து கடைசி வரைக்கும் நான் ஊழியத்தை செய்வேன். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைய வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். நெருக்கங்கள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, பொருளாதார சிக்கல் வந்துச்சு. கர்த்தரிடத்தில் தான் வச்சு ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணிக்கிட்டே வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற அந்த காரியத்தில் நம்பிக்கையோடு செயல்படுவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்க செய்வார். எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு என்ன நடந்துச்சு? அனுகூலம், அவனுடைய வாழ்க்கையில் அனுகூலம் உண்டானது போல் உங்கள் வாழ்க்கையிலும் அனுகூலம் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆகவே நிறைய பேர் எங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படிலாம் பேசுனாங்க. அல்லேலூயா. எது சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக வந்துட்டேன். நஷ்டம்தான், பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம்தான், ஆனாலும் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இப்படியாக நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறதை பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆகவே 100 என்ன செய்வாங்களாம்? இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலும் பரலோகத்தில் ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வார்களாம். நீ கர்த்தருக்காக எதையாவது இழந்திருந்தா
அதாவது நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும். புரியுதா உங்களுக்கு? இதனுடைய கருத்தை புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியில் இருக்கிறது நீ நல்லா இருப்ப, 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னா இருப்பதான், அதை நம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை பொய்யல்ல. அதே சமயத்தில் நித்திய ஜீவனையும், ஏன்னா நீ கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை குறையில, அதனால் நித்திய ஜீவனுக்கும் நீ சுதந்திரவாளியாக மாறுற. அல்லேலூயா. இந்த பூமியிலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நித்தியத்திலையும் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் சீக்கிரம் முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை இருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குமா? பாதுகாப்பு இருக்கும். எந்த அடைக்கலாம் பாதுகாப்பு எல்லாம் ஒன்று தான் இல்லையா? ஆகவே இன்னைக்கு வசனம் சொல்கிறது 115வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்க, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகம். அப்படின்னா என்ன? பாதுகாப்பாக இருக்கிறார். உன் பிள்ளைகளை நீ தனியாக விட்டுட்டு நீ போனால் கர்த்தர் உன் நம்பிக்கையை பார்த்து உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைய நாங்கள் மாசலாமணி மடத்தில் இப்போ நான்சி குடியிருக்கிற வீடு, அது எங்கள் வீடாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும், மனைவிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல. அவங்க வழியை பார்த்து எனக்கும் ஒன்றும் பண்ண முடியல. 2 சின்ன பிள்ளை தூங்கிட்டு இருக்குது. டாக்டர்கிட்ட போகணும். சரி, பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு டாக்டர் இருக்கார். உடனே வண்டியில் உட்கார வச்சு நான் கதவை சாத்திட்டு நான் கிளம்பிட்டேன். பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் 3 பாட்டிலு சலைன் ஏற்றுற வரைக்கும் 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு நாங்கள் திருப்பி வர வரைக்கும் பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த 2 பிள்ளைகளும் கதறி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். 2 சாமும் ஷெரின்னு சின்ன பிள்ளைங்க தான். அந்த அளவில் கர்த்தர் கிருபையாய் நம்ம கர்த்தரை நம்பினதுனால பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சில சமயத்தில் நான் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு எவ்வளோவா கிருபை செய்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கிறதை நம்ம பார்க்கும்போது அது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுகிற காரியங்களாக இருக்குது. நம்புங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தால் கர்த்தரை என்ன செய்வாங்க? நம்பிக்கையாக இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு அடைக்கலம் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்பிக்கையாய் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கவே வேணாம். அநேக காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்குவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கையாக இருங்க. உன் பிள்ளை எங்கே போனாலும் திரும்பி வந்துடுவான். உன் பிள்ளை எங்கே போனாலும் தவற மாட்டான். உன் பிள்ளை எங்கே போனாலும் கெட்டு போக மாட்டான். கர்த்தர் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கை. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. நான் என் பேர பிள்ளைகளுக்கு காலையில் ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அப்போ ஜெபம் பண்ணி அனுப்பும்போது கர்த்தாவே பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஸ்கூலில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். எப்படி? என் ஜெபம் அதான். அவன் படிக்கிறானோ இல்லையா அது அடுத்த விஷயம். இவன் ஸ்கூலில் எந்த இடத்துல போனாலும் பிள்ளைங்க பாத்ரூம் போகிற இடத்துல கூட நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். தாய் தகப்பனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போ இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும், கீழே விழுந்தாலும் கூட பிள்ளைக்கு எந்த தீங்கும் வராதுங்க. கீழே விழுந்து அடிபட்டாலும் உங்கள் பிள்ளைக்கு எந்த தீங்கும் வரவே வராது. கர்த்தர் தாங்குவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 128வது சங்கீதத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமே இருக்குது. ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமே இருக்குது. அதில் எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். உங்கள் பிள்ளைங்க எப்போதும் உங்களை சுற்றி இருக்கணும். விரும்புகிறீங்களா? அவன் வந்தால் என்ன, வரலன்னா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது.
கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா பிள்ளைகள் மேலே அக்கறை இருப்பாங்க. கணவன் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளை குறித்து கவலையே பட மாட்டாங்க. அதாவது எக்கேடு கட்டால் போட்டு விடு அப்படின்னு தான் இன்றைக்கி குடும்பம் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கணவன் மனைவி சந்தோஷமாக நீங்கள் இருந்தால் தான் உங்களை பார்த்து பிள்ளைகள் வளரும். இல்லைன்னா நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? எப்போ பார்த்தாலும் இங்கே சண்டை தான் இருக்குது. ஸ்கூல்லேயே இருந்துருவோம் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருந்துருவோம். இப்படி தானே இருக்குது. பிரைஸ்லாம் இருக்கவே கூடாது. தாயும் தகப்பனுமாக இருக்கிற நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கணும், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும், நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? உங்கள் மேலே தாய் தகப்பன் மேலே எப்படி நம்பிக்கையாக இருக்கும்? உருன்னே இருந்தாக்க என்ன ஆகுறது? மிலிட்ரி ரூல் மாதிரி சண்டை. அப்படி பேசுங்கப்பா வாய் திறந்து. ஆமாம், அது மாதிரி பேசாதவங்க பேச ஆரம்பிச்சுட்டா இருக்கிறவங்க ஓடி போயிடுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் நேரம் பேசுங்க, ஒரு 10 நிமிஷமாவது பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட உட்கார வச்சு என்ன செய்யணும்? ஸ்கூலுக்கு போனியா? என்ன சொல்லி என் பேரண்ட்டை கேட்பேன், என்னடா சொல்லி கொடுத்தாங்க? ஆமாம், ஒன்றுமே சொல்லி தரல அப்படி சில சமயத்தில் சொல்லுவான். அதான் பிள்ளைகள்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது பிள்ளைகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகுவாங்க, பாசமாக இருப்பாங்க. எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் எங்கள் அப்பாவும் நானும் ஃப்ரெண்டாக தான் இருப்போம், ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம். அப்படி தான் வளர்த்தார் எங்கள் அப்பா. அதுபோல் நம்மளும் நம்ம பிள்ளைகளை வந்து எந்த அளவுக்கு வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு வளர்க்கும் பொழுது தான் நம்மிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை பிள்ளைகளிடத்திலும் போகும். நீங்கள் வாட்டுக்கு என்னமோ யாரோ உட்காந்துருக்காங்க அவன் போயிடக்கூடாது. பிள்ளைகளை கேட்டால் எங்கள் அப்பான்னு தான். இது வந்து அது என்ன சொல்கிறது? ஆமாம், அப்படி அவர் போங்களை போனால் பிள்ளைய போங்களை போகும். நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்குறேன். குடும்பங்கள் பாழானதுக்கு காரணம் ஒன்று தாயும் தகப்பனும் தான். தாய் தகப்பன் நல்லா வளர்க்கும் போலே சிலர் தவறுது, அதை நம்ம திருத்தி கொண்டு வந்துடுறோம். ஆனால் நாம் செய்கிற சில காரியங்கள்னால பிள்ளைகள் தவறுறதுக்கு காரணம் தாய் தகப்பன். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பாதுகாக்கணும்னா நீங்கள் இந்த 128வது சங்கீதம் நிறையா தினம் படிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிங்க. என்ன பண்ண, ஸ்கூலுக்கு போனியா, வந்தியா, காலேஜ் போனியா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகள் அப்போ கேட்டால் தான் அப்பாவுக்கு மேலே ஒரு பயம் இருக்கும். சரி, நம்ம லேட்டாக போனாலும் அப்பா கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. நம்ம எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னா அது குடும்பம் இல்லை, அது குடும்பமே கிடையாது. பேருக்கு வேணால் வீடு, அதில் ஏதோ 4 ஜீவன் இருக்குது, ஒரு 5 ஜீவன் இருக்குது, அப்படி தான் போக முடியும். அதனால் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கும்னா அவங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாரா இல்லையா? நீங்கள் நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டம், தாய் தப்பமாக அழுகிறாங்க. தடுதலையாக போயிட்டான் என் பிள்ளை, தடுதலையாக போயிடுச்சு இப்படிலாம் சொல்லும்போது எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறோம். வெளியில் சொல்கிறதுக்கே நமக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் இல்லாதபடி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ தொடர்ந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நீங்கள் நடத்துனீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். 147வது சங்கீதம் 3வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்க. 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை, அப்படின்னா என்ன, உங்கள் வீட்டை பாதுகாத்து பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் வீடு தாழ்பாள்கள் பாதுகாக்கப்படணும்னா நீ வீட்டில் இருக்கிற தகப்பன்மார் தாய்மார் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கணும். தாயும் தகப்பனும் தான் காரணம். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுது, ஜெபம் பண்ணி என் பிள்ளைய வளர்த்தவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். நிறைய பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்கிறத பார்க்கணும். ஜெபம் தாங்கய்யா,
என் பிள்ளைங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என் ஜபந்தான். ஏன்னா அந்த ஜபம் நம்பிக்கையை ஊட்டி இருக்குது. அப்போ அவன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறான். அவன் போகிற இடம்லாம் கர்த்தர் கூட இருந்து அனுகூலமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்போது நம்ம கர்த்தரை நம்பும்போது நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்குங்கிறத இந்த 4வது பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 91வது சங்கீதம் 2-16 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். என்னது என்னது என்ன சொல்கிறான்? நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இவ்வளவும் சொல்லிட்டு நான் நம்பியிருக்கிறவர் நீ தான். நீ கோட்டையும் நீ தான், அடைக்கலமும் நீ தான், எனக்கு பாதுகாப்பும் நீ தான், நான் நம்பியிருக்கிறவரும் நீ தான். இப்போ நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார்? இப்போது வேடனுடைய கண்ணிக்கு, வேடன்னா யார்? வேடன்னா யார்? பிசாசு. பிசாசு மறைவாய் வைக்கிற கண்ணிக்கு விலைக்கு பாதுகாப்பார். 1. அப்புறம் பாலாக்கும் கொள்ளை நோய் இதெல்லாம் வந்துச்சு, எத்தனையோ கொள்ளை நோயெல்லாம் வந்துச்சு, அதுக்கு விலைக்கு காப்பார். 2, உன்னை பாதுகாப்பார், அடைக்கலம் கிடைக்கும், உனக்கு கேடகமாக இருப்பார். என்ன வந்தாலும் பயப்படாதபடி பாதுகாக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும், உன் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன தான் சண்டை விட்டு அடிச்சுட்டு கிடந்தாலும் ஒன்றே அணுகவே அணுகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அடுத்தது, நீ உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கருக்கு தான் அந்த பலன் வருவதை நீங்கள் காண்பீங்க. உங்களுக்கு விரோதமாக யார் செஞ்சாங்களோ துன்மார்க்கர், அவங்களுக்கு வரக்கூடிய தீங்கை பார்ப்பீங்க. தாபரமாய் அடைக்கலமாய் கொண்டாய். ஆகையால் நீ கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, எந்த ஒரு வாதையும் கூடாரத்துக்குள்ளே வரவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் குடியிருக்க போகிற வீடு அல்லது அதாவது ஏதோ ஒரு வீட்டை கட்டி ஏதோ இருக்க போகிற இடத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அடுத்தது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு, வாதையும் வராது பொல்லாப்பும் வராது. ஏன்னா நீ கர்த்தரை நம்பி கட்டின வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இப்போ நீ போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு தூதர் இருக்காங்க, தெரியுமா? உங்களுக்காக ஒரு தூதர் எப்பொழுதுமே நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர் இருக்கிறாரு. நம்புறீங்களா இல்லையா? அதனால தான் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். அவனை நான் விடுவிப்பேன், அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அப்போ ஆபத்தில் அவனை நோக்கி கூப்பிடும்போது அருளி செய்வேன். ஆபத்து வரும்போது நானே கூட இருப்பேன், கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களாய் என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ காரியங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கும் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதம், பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. நீங்கள் படித்து உன்னதமான அந்த கர்த்தருடைய சமூகத்தில் வேத வசனத்தை படிக்கும்போது உள்வாங்கி படிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண்பாகாதபடி காப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 18:1-6 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. ஏன் வாசிக்க சொல்கிறேன்னா, அதில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ பிரயோஜனம். அவன் சொல்கிறேன், தாவீது, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன்,
கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சர பிரபாவம் என்னை பயன்படுத்தினது, சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தன. கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் போய் அல்லேலூயா. யார் ஜெபம் கர்த்தர் கேட்குறாரு? ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தில் இதெல்லாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். அப்போ இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு இந்த உலகத்தை தேவை பாருங்கள். ஏதோ வந்தோம் போனோங்கிறது மாதிரிலாம் இல்லை. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் காப்பாற்றணும், பாதுகாக்கணும். பிரைஸ்லான் 100 அதாவது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 5:11-12 வாசிக்கலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீர்ப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும். பிரைஸ்லார்ட். இதுதான் நமக்கு கர்த்தர் கடைசியாக நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த வார்த்தையை உம்மிடத்தில் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உம்மை நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த யாருடைய கால்களும் எதிலையும் தீங்களை சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்துவீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எப்பொழுதும் நாங்கள் பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த பந்தியை நீர் ஆசீர்வதியும். நான் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லணும். பந்தியில் பங்கு பெறுற எல்லாரும் சொல்லணும், நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடை ஏதும் இல்லை. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காக ஜெபிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்பா கல்வாரியிலே அப்பா அந்த சிலுவையிலே அடிபட்ட உடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த அப்பத்தை உட்கொண்ட இந்த வேளையில் உடைய சரீரமாய் நாங்கள் கர்த்தாவே பருகுகிற இந்த வேளையில் தேவாவியானவர் தாமே இந்த சரீரத்தை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த ரசத்தை அவருடைய இரத்தமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் சாமிஜோம் எடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கல்வாரியிலே நீர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த ரத்தத்தை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நினைப்பூட்டுதலாக நாங்கள் பானம் பண்ணும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை எங்களுக்குள்ளே நிரம்பட்டும். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் சத்துருக்களை ஜெயமெடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ரத்தத்தினால் நாங்கள் பிழைக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. அவருடைய அன்பின் குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிற நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாராவது அபாத்திரமாய் இந்த பந்தியிலே பங்கு பெற்றுவார்களானால் கர்த்தர் மன்னிக்கிற தேவன் அவர்களையும் கர்த்தர் மன்னித்து இந்த பந்தியை அவர்களோ பங்கு பெற்று அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும். தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 14 மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதும் பொழுது சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஆகவே சகோதரர்கள் எல்லாரும் கர்த்தரை வாழ்த்தணும். அவரை வந்திருக்கிற யாவருக்கும் உங்கள் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த நாளில் அப்பமும் ரசமும் மீதியாக இருக்குது. இதுக்கு ஏற்கட்ட ஆட்களை தேவன் அனுப்பி வைக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். நமது ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை தேவனை ஸ்தோத்திரிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவராய் இயேசுவே, இந்த நாளில் இந்த பந்தியில் பங்கு பெற்ற யாவரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாதவர். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும், நன்மை உண்டாக நினைத்தருளும். ஆண்டவரே, சுக பலன் ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிங்க. எதிர்பார்த்துக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.